இலங்கையில் டிட்வா புயல் வெள்ளத்தால் 470க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவாக இது இருக்கிறது. பல நூறு கடைகள், அலுவலகங்கள் வெள்ளத்தில் சேதமடைந்தன. 2 மாடிகள் மூழ்கும் அளவுக்கு சில இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீரோடு தெரிவித்தனர். 300க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே வறுமையில் இருக்கும் தாங்கள் மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டிய நிலை உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இலங்கையின் மபதுரை பிரதேசத்தில் டிட்வா புயலுக்கு பின் 4 நாட்கள் கழித்து பலர் தங்களது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். டிட்வா புயல் மிக மோசமான நிலச்சரிவை ஏற்படுத்தியது. இதனால் வீடுகள் முழுமையாக அழிந்தன. உடைந்த ஜன்னல் துண்டுகள், சுவர்களில் சேதம், மண் கலந்த கழிவுகள் என வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வீடு திரும்பியவர்கள் உறவுகளை தேடும் நிலை ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயலால் இலங்கையில் ஏற்பட்ட மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் 474 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 356 பேர் காணாமல் போயுள்ளனர். 12 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல்கள் கூறுகின்றன. இதேபோல் மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் மிக மோசமான புயல் மற்றும் நிலச்சரிவுகளின் தாக்கத்தால் உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இலங்கை வெள்ளத்தில் சிக்கிய யானை உயிர் தப்ப போராடிய வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட யானை நீரோட்டத்தை எதிர்த்து அங்கிருந்து வெளியேற முயற்சிப்பது பதிவாகியுள்ளது. இதனிடையே அது தப்பிவிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இலங்கையில் 22 மாவட்டங்களை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அரசு அறிவித்துள்ளது. இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக பெய்த பெருமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன. பல இடங்களில் நிலச்சரிவுகளும் நிகழ்ந்ததால் கடும் சேதங்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அரசு அறிவித்துள்ளது. அதனோடு 6 மாவட்டங்களுக்கு நிலச்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 708 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலை, பாலம் போன்ற அடிப்படை வசதிகள் சேதமடைந்த நிலையில் அவற்றை மறுசீரமைத்து உதவிப் பொருட்களை அனுப்ப அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தென்கிழக்காசியாவின் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து ஆகிய 3 நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமை தொடர்ந்து தாக்கிய பல புயல்களின் பின்னணியில் ஏற்பட்ட நீடித்த வெள்ள பேரழிவுகள் இந்த மனித இழப்பை மேலும் அதிகரித்துள்ளன.